பிரைஸ் எல்லாம். சங்கீதம் 2:11 வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்ற வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறேன். கொஞ்சம் கவனிங்க. நம்ம நீதிமொழிகள் 23:7 நான் வாசித்தோம்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் இருக்கிறானாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இன்னொரு வசனத்தில் கூட வாசிக்கிறோம், மனிதன் அவனுடைய புத்திக்கு தக்கதாக மதிக்கப்படுகிறான் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும், நமக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த உலகத்தில் கூட. அதனால தான் நிறைய படிச்சுக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்தி நல்லா படிச்சுக்குங்க. அல்ல பெயருக்கு பின்னாடி என்ன செய்யணும், நிறைய டிகிரி இருக்கணும், மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயத்தை பற்றி உங்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். பயம் தேவனுக்கு முன்பாக ஒரு எதிரடையான ஒரு சக்தி. அது தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். எந்த பயம்? பிசாசுக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய நல்வாழ்வுக்கு நல்ல கர்த்தர் இருக்கிறாரு, அவரிடத்தில் நாம் என்ன செய்யணும், நம்ம சென்று அவரிடத்தில் விடுதலையோடு வாழ வேண்டும். அதை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் யோபு தான் பயந்த காரியம்தான் அவனுக்கு வந்துருச்சு. அவன் எதை குறித்து பயந்தானோ அதெல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. யோபு புஸ்தகத்தில் நம்ம நிறைய அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. ஆமாம், பாவங்க, அவன் அவ்வளவு உபத்திரவப்பட்டான், அவ்வளவுமே பிசாசு அவனுக்கு அவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்தான். ஆனால் அது எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தார் என்று நம்பியிருந்தான் பாருங்கள். அதுதான் ரொம்ப தவறான எண்ணம். ஆகவே சோத்திரம். பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான் அப்படின்னு சொல்லிக்குது. ஆகவே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்றது. ஆனால் பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. அவனுடைய குணம் நலங்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய கெட்ட கிரியை செயல்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இணங்கி போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவனுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியவே கூடாது, நம்ம கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் கீழ்ப்படியணும்? அவர் நம்மை உண்டாக்கினார், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரம். நாம் தேவனுக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குது. அதனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? அவனுக்கு கீழ்ப்படிச்சு தானே ஆதாம் இவ்வளோ பெரிய தேவனை விட்டு விலகி இவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு உலகத்தை நமக்கு ஆதாம் மூலமாக தான் நமக்கு வந்துச்சு. ஆகவே நாம் அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக வைத்து எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த எண்ணம் மாத்திரம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நான் அப்படி தான் மாற்றி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்ந்து வருகிறேன். சங்கீதம் 18 நீங்கள் வீட்டில் படிங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, தாவீது பயப்படும் காரியம் வந்த பொழுது அவனுடைய நாட்களில் அவன் என்ன செஞ்சான்னு நீங்கள் பாருங்கள். 4ஆம் வசனத்தில், பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரகாரம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது. பார்த்தீங்களா? அப்போது ஸ்தோத்திரம். தாவீதை பொறுத்த வரையிலும் அவனும் நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயத்துக்குரிய சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. ஒரு பெரிய ராஜா, அந்த நாட்டினுடைய ராஜா, அவனுடைய ராஜா சவுல், ஒரு ராஜாவே ஒரு இடையனை, ஆட்டு இடையன், ஒரு சிறியவன்,
அவனை போய் இனிதான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி உன்னை கொன்னாதான் என் குடும்பமே வளரும், என் சிங்காசனம் நிற்கும் அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு வகை தேடுறான்னா எவ்வளோ பரிதாபமான சூழ்நிலை பாருங்கள் தாவீதுக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் தாவீது சிக்கி இருந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரகாரம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களிலே தாவீது என்ன செய்தாராம்? 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவருடைய சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாக சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தமக்கு சூழ கூடாரமாக்கினார், அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல் மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது, கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல் மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது, தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரகாவித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேலே பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, அவர் தன்னுடைய பயப்படும் நாளிலே என்ன செய்தார்? ஓடி கர்த்தரை அண்டிக்கிட்டார். ஆண்டவரே என்று ஓடி வந்தார். பேதுரு அந்த ஜலத்தில் மூழ்கும்போது அவன் என்ன செய்தான்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அப்பொழுது உடனே கர்த்தர் அவனுக்கு கை கொடுத்து அவனை காப்பாற்றினார். அவன் பயத்தில் மூழ்கி அழியும் போது அவனை தூக்கி எடுத்தார். அதுபோல் ஆபத்துகள் நேரிடும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தாவீது போல நாம் தேவனை தேட வேண்டும். நாம் தேவனை தேடினால் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆபத்து காலத்திலே கர்த்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆமாம், நாம் அவரை தேடி அவரை நாம் அண்டிக் கொள்ளும்போது நமக்கு அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். அல்லையிலேயே சொல்லுவோம். ஆமாம், எல்சடாய் அப்படிங்கிற பேருக்கு, ஒன்று அவர் சர்வ வல்லமை உள்ளவர், 2 அவர் தாயைப் போல மார்பை உடையவர், 3வது அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். அல்லையிலே சொல்லுவோம். போதுமானவருக்கும் அதிகமானவராக இருந்து அவர் நமக்கு பாதுகாப்பை தருவார். அதுதான் இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே தாவீது குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவர் என் கண்ணின் கருவிழி என்று சொன்னார். அல்லேலூயா. கண்ணை கருவிழி காப்பது போல என்ன செய்வார்? கர்த்தர் என்னை காக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். ஒரு கண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்கு வருகிற ஆபத்தை இந்த கண் இமை எவ்வளவு வேகத்தில் இந்த கண்ணை மூடி அந்த வண்டோ அந்த பூச்சியோ அல்ல தூசோ கண்ணுக்குள்ளே விழுந்துடாதபடிக்கு இந்த கண் இமை எப்படி டப்புன்னு மூடி கண்ணை பாதுகாக்குதோ அதுபோல் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? கண்ணின் கருவெளியை கண்ணிமை காப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு தேவன் நல்லவரும்
வல்லவரும் நல்லபடியாய் நம்மை பாதுகாக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். நான் இதெல்லாம் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, கர்த்தர் இப்படி நம்மை பாதுகாக்கிறாரா அப்படியான்னு சொல்லி நீங்கள் நம்பி இது உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமேன். அது பாருங்கள், உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அல்லையிலே சொல்லுமா? ஆமாம். ஒரு பாதுகாவலே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? பயம்தான் இருக்கும். உனக்கு என்ன இருக்கும்? பயம்தான் இருக்கும். அதனால தான் சோத்திரம், பாதுகாவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு போதுமான பாதுகாவலராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம், இங்கே தாவீது சங்கீதம் 23 நம்ம பார்க்கும்போது அங்கே தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்புறம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கே அழகாக சொல்றாரு பாருங்க, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பார்த்தீங்களா? இது தாவீதுடைய விசுவாசம். அங்கே யோபுடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். அவர் கடத்திலே நன்மையும் இருந்து எனக்கு வரும், அவருடைய கையில் இருந்து அவருக்கு எனக்கு தீமையும் வரும் அப்படின்னு சொல்கிறான். நன்மையும் தீமையும் அப்படிங்கிறது அவன் நம்பிக்கை. அதனால் நிறைய மூட்டை வாங்கி கட்டிக்கிட்டான். அவன் நாட்களிலே அவன் கண்ணு முன்னாடியே எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போது கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு என்ன உன் நினைவு, உன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் கர்த்தர் உனக்கு இருப்பார். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மையும் தருவார், தீமையும் செய்வார், அப்படியெல்லாம் விசுவாசிக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை தான் செய்வார். அவருடைய கருத்திலிருந்து நன்மையும் கிருபையும் எனக்கு உண்டு, அது என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். அல்லையிலே சொல்லுவோமா? தொடர்ந்து வரும். ஏன் இப்படி விசுவாசிக்கூடாதா? இப்படி விசுவாசித்தா தான் நம்ம வாழ்க்கை வரும். அல்லையிலே சொல்லுவோமா? இப்படி விசுவாசித்தா தான் நம்ம வாழ முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆகவே ஸ்தோத்திரம், பைபிள் இருக்குது தானே. யோபு பெரிய பரிசுத்தவான், பைபிளில் தானே இருக்கிறாரு, அப்படி அவர் தானே சொன்னார், அப்படியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், எது நலமானதோ அதை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமை. நல்லது அல்லாத காரியங்களை எதையும் எடுக்கக்கூடாது, பிரயோஜனமற்றதை பேசக்கூடாது. நலமானதை எடுத்துக்கொள்ளுங்க, நல்லதையே உள்ள வச்சு நல்லபடியாக பேசுங்க. இங்கே சங்கீதம் 18 இந்த முதல் வசனத்திலிருந்து படிக்கும்போது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கன்மலையும் என் கேடகமும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இதில் இங்கே வாங்க 21 படிங்க. 21 24 வரைக்கும். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். சரி, அடுத்தது இந்த வசனம் படிங்க. 25 26 27 சொல்லுறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர்,
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இதில் அவர் பாருங்கள், தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. எப்படி பிரச்சனை? சவுலுடைய பட்டயத்தினுடைய கூர் தாவீது நெஞ்சை பிளக்கிறதுக்காக எப்பொழுதுமே இருக்குது. அதனால் அவன் ஓடுகிறான், ஒளிகிறான், அப்படியே பயந்து ஜீவிக்கிறான். அதனால் இப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பாதுகாவல் தேவைப்படுது. அப்போ அவன் யாரை தேடுகிறான்? கர்த்தரை தேடுகிறான். இந்த ஆடுகளை பொறுத்தவரையில் நம்ம ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பயந்த சுபாவம் உள்ளது. அது எப்போவுமே என்ன செய்யணும், அப்படியே விருக்குன்னு பயந்துக்கிட்டே இருக்கும். காட்டு ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது. ஒரு நாள் ஊட்டியில் அப்படியே எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். ஒரு காட்டாடு ரோடு இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. அப்படியே அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே அவ்வளோ தூரத்தை அது அப்படியே கடந்து வேகமாக ஓடுது அந்த காட்டுக்குள்ளே. அப்புறம் அந்த என் கூட வந்தவங்க சொன்னாங்க, காட்டாடு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அது காட்டாடு அவ்வளோ பயந்த சுபாவம் உள்ளது, அப்படி ஓடுது. வீட்டாடெல்லாம் அப்படி தாவுமான்னு தெரியல, அந்த மாதிரி அது ஓடி பயந்து அப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறது. அப்படி தான் தாவீது ஒரு நாள் இந்த சவுலுக்கு பயந்துக்கிட்டு ஒரு காட்டாடு மாதிரி இருந்தான். ஆனால் அவன் யோசித்து பார்த்தான், அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆடுகள் பயந்த சுபாவம் உள்ளது தான், ஆனால் என்கிட்ட இருக்கிற ஆடுகள் பயப்படுறதில்லை. ஏன்னா அதுகளுக்கு நான் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறபடியினால், நான் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறபடியினால் அது தைரியமாக இருக்குது. அதுபோல் நான் கர்த்தரை என் மெய்ப்பராய் கொண்டு நான் ஜீவிக்கும்போது அவர் எனக்கு தைரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், துயரங்கரமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் இதையெல்லாம் இப்படி பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க எடுத்து பயன்படுத்தி தங்கள் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையில் அவர்கள் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அந்த சவுலுடைய கொடூரமான குணத்துக்கு இந்த தாவீதை முற்றுமுடிய காப்பாற்றி விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அவர் அதான் சொல்கிறார், தயை உள்ளவனுக்கு அவர் தயை உள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், புனிதருக்கு அவர் புனிதர் தான். ஆனால் மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் எப்படி இருப்பார்? மாறுபாடு உள்ளவனாக தான் இருப்பார். நல்லவரை போய் கெட்டவராக பார்த்தா உனக்கு கெட்டது தான் வரும். ஆகவே நல்லவரை நல்லவராக பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவர் எனக்கு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றும் நல்லவர், அவர் எனக்கு நல்லவர். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அருமையான ஜீவானந்த ஐயா எங்கே போனாலும் அந்த பாட்டை பாடுவார். அவர் எனக்கு நல்லவர் அப்படின்னு பாடுவார், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர் என்று அதை பாடி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். நல்லவர் என்று அவரை பாடி துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். இன்றைக்கு இந்த யாத்ராகம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 18-19 இந்த வசனங்களை படிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். அவன் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே செல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாகவே வேண்டாம்.
மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து என்னை ஆசிர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதின்மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதின்மேல் ஏறவும் வேண்டாம். சரிங்க, ஸ்தோத்திரம். இப்போ இங்கே 10 கட்டளைகளை கர்த்தர் சொல்கிறாரு. சீனாய் மலையினுடைய அந்த காட்சி, அந்த மலை முழுவதும் பயங்கரமான அக்னி வந்தது, கரும் புகை மலையை சுற்றிலும் சூழ்ந்திருந்தது. அது பயப்படத்தக்கதான ஒரு காட்சியாக இருந்தது. கார்மேகம் சூழ்ந்திருந்தது, அக்னி அதிலிருந்து எழும்பி இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், 10 கட்டளைகளை பேசுகிறார். அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்க பயந்து நடுங்குகிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமாக இருக்குது. அப்போது அவங்க சொன்னாங்க, அந்த இடி மின்னல் சத்தம் போல் இருக்குது, கர்த்தர் பேசினார். அப்படி பேச்சு எங்களால் கேட்க முடியல. மோசே, கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் எங்களோடு கூட பேசும். நீர் வேணால் அங்கே போங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசுங்க. கர்த்தர் எங்களோடு நேருக்கு நேர் பேசினால் நாங்கள் எல்லாரும் செத்து போய்விடுவோம். அந்த அளவுக்கு அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அப்போ மோசே சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார், ஜனங்கள் எனக்கு பயந்து இருக்கும்படிக்கு நான் என்னை உங்களுக்கு அப்படி வெளிப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போது அதில் எதுக்காகங்கிறதையும் கீழே சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு சமானமாக நீர் வெள்ளியினாலாகிலும் பொன்னினாலாகிலும் அல்லது ஒரு மண்ணினாலாகிலும் ஒரு கல்லினாலாகிலும் எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கி கொள்ளக்கூடாது. நான் கர்த்தர். நீங்கள் அந்த மலையிலே நீங்கள் அங்கே என்னுடைய வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட பொழுது அங்கே யாதொரு சொரூபத்தையாகிலும் ஒரு ரூபத்தையாகிலும் நீங்கள் கண்டீர்களா? இல்லை. ஆகவே நான் அருவியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அருவியாய் சொருபியாய் நான் இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு யாதொரு விக்கிரகத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொள்ளக்கூடாது. நான் வார்த்தையாகிய கடவுள். அல்லேலூயா சொல்லாமா? வார்த்தையாகிய கடவுள். அந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தால் அதுவே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இதே சம்பவத்தை தான் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் படிங்க. எபிரேயர் 12 18 24 வரைக்கும். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த காட்சி அதே சம்பவத்தை தான் என்ன செய்கிறாரு இங்கே எபிரேயர் புஸ்தகத்தில் பவுல் வந்து அந்த காட்சியை நமக்கு காட்டுறார். அப்போது அந்த மலையினிடத்திற்கு ஒரு மிருகம், ஒரு ஆடு, மாடு, ஒரு மனிதன் யார் போனாலும் அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டினால் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். ஆகவே அங்கு அது பயங்கரமான ஒரு எல்லையாய் தேவனுடைய பர்வதம் அப்படி இருந்துச்சு, சீனாய் மலை அப்படி இருந்துச்சு. ஆகவே இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அப்போ கர்த்தர் வந்து பயந்து நடுங்கத்தக்கவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், சோத்திரம். அந்த பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தில் ஜனங்க வந்து தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது.
பயந்து நடுங்கத்தக்கதாக தேவன் பயங்கரமானவராயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த சங்கீதம் 2:11 வாசித்தோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பயத்தோடு கர்த்தரை நீங்கள் சேவிக்கணும். அந்த பயம் எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் அப்படி சொல்லி நம்மை அங்கே அழைக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே அதுக்கு கீழே இருக்கிற 22 கீழே இருக்கிற வசனங்களை படிச்சிருங்க. இப்பொழுது இப்போ இருக்கிற புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள், நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் ஆகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு அந்த சியோன் மலையின் காற்றில் இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே எல்லாரும் வரலாம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்துதல் இல்லாத ஒரு சன்னிதானமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் உரிய தேவன்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். சரிங்க, இந்த காரியத்தை குறித்து இன்னொரு வசனத்தில் படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு 6 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. 1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். போதும். ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, இங்கே நம்முடைய அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனிங்க அப்படி சொல்லிட்டு அடுத்து மோசேவை சொல்கிறாரு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவரும் என்பது இயேசு கிறிஸ்து. அப்புறம் அடுத்தது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனாலே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். சொல்லப்படும் காரியங்கள் எல்லாவற்றுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் இருந்து அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவையும் இங்கே மோசேயையும் ஆண்டவர் கவனிக்க சொல்கிறார். அப்போது மோசே என்பது என்னது? பழைய உடன்படிக்கை. அங்கே நியாயப்பிரமாணம். இங்கே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை. அப்போது இந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த வசனங்கள் மூலமாய் அவர் நமக்கு காட்டுறார். அப்போது மோசே எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது, அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுவாமா? ஆமேன். மோசே என் வீடெங்கும் அவர் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனை பற்றி பேசுகிறதற்கு, தவறாய் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன துணிவு வந்தது என்று கேட்டார் இல்லைங்களா? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த
வார்த்தையை சொல்லி அப்புறம் மோசேக்கு விரோதமாய் பேசின அந்த மீரியாம் ஆரோனை தேவன் கடிந்து கொள்கிறார். மீரியாமுக்கு குஷ்ரோகம் பிடித்தது அந்த சமயத்தில். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனே சாட்சி கொடுத்தார், மோசே என் வீடெங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதை தான் இங்கே இந்த வசனங்களில் எடுத்து இங்கே பவுல் இங்கே சொல்கிறார். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் மோசே உண்மை உள்ளவன். இங்கே இந்த இயேசு பற்றி சொல்லும்போது, இயேசு இவரோ அந்த வீட்டிலும் பெரியவராயிருந்து உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். பாருங்கள், ஒரு வீடு ஒரு மனுஷனால் உண்டாக்கப்படும். ஆனால் அந்த வீடு ஒரு மரியாதைக்குரியதாக இருக்குது. அந்த வீட்டை உண்டு பண்ணினவன் வந்தால் அந்த வீட்டை விட அந்த உண்டு பண்ணினவனுக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போது வீட்டை உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து, வீட்டின் மேல் அதிகாரி இயேசு கிறிஸ்து. பிதாவுடைய குமாரன் இயேசு, பிதாவானவர் தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது அந்த வீட்டுக்கு எஜமானாக இருக்கிறவர் யாராக இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து குமாரன், வீட்டிலும் பெரியவர், வீட்டிலும் பெரியவர், குமாரன், எஜமான் அவர்தான். ஆனால் மோசே பற்றி சொல்லும்போது, மோசே அந்த வீட்டில் யாராக இருந்தான்? உண்மை உள்ளவன். ஆனால் அதே சமயத்தில் அவன் என்ன ஊழியம் செய்தான் என்றால் பணிவிடை ஊழியம் செய்தவன். மோசே தேவனுடைய வீட்டில் என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தார்? பணிவிடை ஊழியம் செய்தார். வேலைக்காரன், அடிமையாக அந்த இடத்துல மோசே அங்கே தேவனுடைய வீட்டில் ஒரு அடிமை, அவ்வளோதான். ஆனால் குமாரன் அப்படி இல்லை. தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறவர் அந்த வீட்டில் அவர் அடிமைக்கு மேலானவர். அல்லேலூயா. ஆமாம், அடிமை அல்ல இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில். மோசே அல்ல, மோசே ஊழியத்தை விட இயேசுவின் ஊழியம் பெருசு. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் ஊழியம் பெருசு. புதிய உடன்படிக்கையின் ஊழியம் பெருசு. புதிய உடன்படிக்கையின் அழைப்பு ரொம்ப பெருசு. ஆகவே பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இயேசுவை பிடிக்கல. அவங்களுக்கு எங்களுக்கு மோசேயே போதும், அடிமைத்தனமே எங்களுக்கு போதும், மோசேயே எங்களுக்கு போதும், நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், தென் தேசத்து ராஜஸ்திரி வந்து உங்கள் மேலே அவள் குற்றம் சுமத்துவாள். அவளுக்கு வந்து எங்களை குற்றம் சுமத்துறா? தென் தேசத்து ராஜஸ்திரி எப்படிப்பட்டவ? அவள் சாலமோனோட ராஜாவுடைய ஞானத்தை கேட்க அவர் 2500 கிலோமீட்டரு அவள் வந்து பிரயாணம் பண்ணி வந்து ஏராளமான வெகுமதிகளை, தங்க கட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து உச்சிதங்களை, தேசத்தின் உச்சிதங்களை கொண்டு வந்து சாலமோனுக்கு கொடுத்து சாலமோனுக்கிட்ட ஞானத்தை கேட்டான். சாலமோன் அவள் கொடுத்த எல்லா விடுகதைகளுக்கும் அவன் பதில் கொடுத்து அவனுடைய ஞானம் சிறந்ததாக இருப்பதை அந்த ராஜஸ்திரி கண்டு ஆச்சரியப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ உங்கள் மேல் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் பேசுவா, குற்றம் சுமத்துவா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். சாலமோனிலும் பெரியவர். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க உலகத்தில் அவ்வளோ பெரிய பிரசித்தம் உண்டாயிருந்தது. எல்லாரும் வந்து கேட்டாங்க. அதை விட பெரியவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் சாலமோனிலும் பெரியவருடைய ஞானத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களே. அதான் இங்கே வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். மோசே அடிமைத்தன ஊழியம், அந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கனம். ஆனால் அந்த வீட்டின் எஜமான் இங்கே வந்து உங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியத்தையும் அவருடைய ஞானத்தையும் நீங்கள், அவருடைய அன்பையும் அழைப்பையும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ கர்த்தர் இப்படித்தான் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து பிரித்து பார்க்க சொல்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். அந்த 6ஆம் வசனத்தில் அப்படி தான் முடிக்கிறாரு. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிலும் மேம்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுவறிந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடாக இருப்பீங்க. தேவனுடைய ஆவி, அவருடைய குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம். வீட்டை காட்டிலும் பெரியவராய் அவருடைய ஆவி நம்மை வாசம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமாம், இயேசு வாழும் சர்வ வல்லவர் வீட்டின் எஜமான், என்னை உண்டு பண்ணின எஜமான் என்னிலே வாழ்கிறார், நீங்களே வீடாயிருப்பீர்கள். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது அடிமைத்தனத்தின் ஊழியத்திற்குரியவர்கள் அல்ல, மோசேயின் ஊழியத்திற்குரியவர்கள் அல்ல. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 படியே. மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க? குமாரன் உடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெற்றவர்கள் அல்ல, மோசேயினுடைய ஆவி பெற்றவர்கள் அல்ல. இப்பொழுது குமாரன் இயேசுவினுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த தேவனை கிட்டி நெருங்க சேர முடியாதபடி அன்னைக்கெல்லாம் தூரத்திலிருந்து பயந்து நடுங்கினார்கள் அல்லவா? அந்த பயத்துக்குரிய தேவனாய் நமக்கு இப்பொழுது அவர் நமக்கு காணப்படாமல் எப்படி காணப்படுகிறார்? குமாரன் இயேசுவிடத்தில் எப்படி அவர் வெளிப்பட்டாரோ அதே போல் இப்பொழுது நாம் அவரிடத்தில் போய் குமாரன் இயேசுவின் மூலமாய் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அவருடைய குழந்தைகளாக, அவருடைய அன்பு குழந்தைகளாக, மகனாக மகளாக தேவன் இன்றைக்கு நம்ம எல்லாம் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஆகவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பயம் அன்றைக்கு மோசே தேவனுடைய மோசேயும் அவனுடைய ஜனங்களும் தேவனிடத்தில் சேர முடியாதபடி பயந்து இருந்தார்கள். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பயம் இன்றைக்கு நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பயத்தில் தேவன் நன்மையும் செய்வார், மீறினா தொட்டா கொன்று போடுவார் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால தான் இந்த யோபுவினுடைய ஆவி, அவர் கையில் நன்மையும் வரும், அவருடைய கையில் தீமையும் வரும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே அப்படியே பழுத்து கொண்டே வருது. ஆகவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம குமாரனின் ஆவியை பெற்றவர்களாக இருந்து அவர் எனக்கு அப்பா, எங்கள் அப்பா எனக்கு நன்மையும் கிருபையும் தான் எனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? நன்மையும் தீமையும் அவர் செய்ய மாட்டார். அவர் எனக்கு நன்மையும் கிருபையும் எனக்கு தருவார். ஏனென்றால் நான் வாழ்கிறது புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் காலம். நான் கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே மோசே பெற்றிருந்தது அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனால் குமாரனாகிய இயேசுவின் ஆவியை பெற்ற புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு நன்மையும் கிருபையும், சொல்லுங்க பார்ப்போம், நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கூட இங்கே இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 15, 16, 17 அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். கிறிஸ்துவோடு கூட அவருடைய உடன் சுதந்திரராக பங்காளிகள். அதான் ஒரு வருஷத்தில் பங்காளிகள்னு சொல்கிறார். எப்படி ஒரு அப்பாவுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கும் போது 4 பிள்ளைங்க பிறந்தால் 4 பேருக்கும் அப்பாவுடைய பங்கு வரும். அதே போல் தேவனுடைய உடன் குமாரன் சுதந்திரர், அவருடைய உடன் சுதந்திரராக நம்ம அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இன்றைக்கி நம்மை மாட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அந்த காலத்தில் எல்லாம் ஆண்களுக்கு தான் என்ன இருக்கும்? வீட்டில் சொத்தில் பங்கு கிடைக்கும். ஆனால் கலைஞர் கருணாநிதி ஆட்சி வந்துச்சு. அவர் என்ன செய்தார்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இருக்குது? சுதந்திரம். ஆணுக்கு எப்படி சொத்தில் சுதந்திரம், காடு நிலபலன்கள், தோட்டம் துறவு, வீடு, நகைகள், பணங்கள், அதில் சொத்து பிரித்து கொடுக்குறியோ அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கும்படியாக அவர் சட்டம் எழுதி அதை இயற்றி சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அதை சட்டமாக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அது மாதிரி இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் குமாரன் நீ ஆவியை பெற்ற
பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அல்லேலூயா. உடன் பங்காளிகள். தேவனுடைய சொத்துக்கு நாமும் இன்றைக்கு உரிமை உள்ளவர்கள் என்று தேவன் நம்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அதனால் லேட்டாலாம் வராதீங்க, உற்சாகமாக ஓடி வாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர், எவ்வளோ பெரிய அன்பு அவர். அவருடைய குமாரனின் ஆவியை கொடுத்து எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அப்பா பிதாவே என்று என்ன செய்யணும், அங்கலாச்சிட்டு ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரை தேடுகிறதுல அவ்வளவு ஒரு வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை சோத்திரம். பாருங்கள், ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தார், ஓரல் ராபர்ட், அமெரிக்காவில். அவர் இங்கே இருக்கிற சிபிஎம் பாஸ்டமாக இருக்காங்களா, சிபிஎம் எடுத்துக்கோ, ஐபிசி. நான் படித்த பைபிள் காலேஜ் ஐபிசி. எங்கள் ஊழியக்காரங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பரிசுத்தவான்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஜிப்பா வேட்டி தான். உலகத்தில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, நகை, நட்டு, உடை எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் வெறுத்து தள்ளுகிறேன், வெறுத்து தள்ளுகிறேன், வெறுத்து தள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் அமெரிக்காவில் இப்படி ஒரு ஜிப்பா வேசி இருக்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்குது இல்லை? அவர் அப்படி தான் இருந்தார் அங்கே, ஓரல் ராபர்ட். பாருங்கள், ஆனால் அவருடைய ஊழியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயங்கர வறுமை, பயங்கர கஷ்டம். ஆனால் அவருக்கு வருகிற கொஞ்சம் காணிக்கை எடுத்து ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியத்துக்கு காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறார். அங்கே போய் ஊழியம் செஞ்சு முடித்தோடனே அந்த பாஸ்டரு அவருக்கு பெட்ரோல் அடித்த காசு கூட காணிக்கையாக கொடுக்கல. இவர் வாரம் பூரா இதை வச்சு தான் அவர் ஜீவிக்கணும். பேசாமல் இங்கே இருந்திருந்தால் அந்த வாரத்தில் அவருக்காக செலவுக்கு ஆகிருக்கும். பெட்ரோல் அடிச்சுட்டு போக பெட்ரோல் காசு கூட அவர் காணிக்கை கொடுக்கல. அப்போ திரும்ப வரும்போது, இந்த வாரமெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், என் மனைவிக்கு, என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்வேன்னு அப்படியே வறுமையை நிறச்சி வேதனையாக அப்படியே வரார். அப்படியே காரில் வரார், அழுகையாக வருது அவருக்கு. அப்போது ஆண்டவரே, இதை விட நான் இன்னும் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, இதை விட நான் எப்படி எல்லாத்தையும் இழக்கிறது, எல்லாமே உலகமே வேண்டாம், நான் வெறுத்து தள்ளி நீரே போதுன்னு இருக்க, எனக்கு சோறு கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வறுமையில் வதங்கி வாடி அப்படியே நொந்து போய் நின்று அழுகையோடு காரை நிறுத்திட்டார். காரை நிறுத்திட்டு காரிலேருந்து வெளியே அந்த பசுமையான நிலத்தை பார்க்கிறார். எல்லாம் கோதுமை விளைஞ்சு கிடக்குது, வானம் அப்படியே நீல கலரில் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, இதை விட நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, இதை விட இன்னும் நான் என்னத்தை இழக்கிறது, இந்த உலகமே எனக்கு வேண்டான்னு நான் வெறுத்து எந்த ஒரு இதுக்கும் அடிமையாகாமல் நான் உங்களை மாத்திரம் முன்னாடி வச்சு நான் போயிட்டுருக்கிறேனே, உமக்கு எவ்வளவு பயப்படுகிறேன், ஏன் என்னை இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே என்னை வச்சு கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல என்று அழுகிறார். அப்படியே அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார், உன்னை எப்போ நான் அப்படி இருக்க சொன்னேன், முதல்ல நான் யாருன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னார். எதுக்காக நீ அப்படி இருக்கிற, உன்னையே வருத்தி வருத்தி வேதனைப்படுத்தி ஏன் அப்படி இருக்கிற, நான் யாருன்னு நீ முதல்ல கண்டுபிடி, என்னை ஏன் அப்படி பயங்கரமான ஒரு கொடுமைக்கார ஒரு கடவுளாக என்னை பார்த்துட்ருக்கிற, நான் அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரியான ஒரு கடவுள் நான் இல்லை அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் யாருன்னா, நீ என்னை கண்டுபிடி, முதல்ல நீ என்னை கண்டுபிடி அப்படின்னார். அவர் வேதத்தில் நான் உங்களை எல்லாம் படித்தேனே, நீ பயங்கரமான ஒரு தேவன் என்பதை பார்த்தேனே, பயங்கரமானவர், நன்மையும் தீமையும் செய்கிறதுல உம்மை மாதிரி பயங்கரமானவர் யாரும் கிடையாது, நான் பார்த்தேனே, அதைத்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், இல்லை நான் அப்படி இல்லை, நீ என்னை கண்டுபிடி. சரின்னு வந்தார் வீட்டுக்கு புதிய ஏற்பாட்டை எடுத்து 200 முறை படித்தாராம் பைபிளை முழங்காலையே நின்று படிக்கிறது. எப்போ பார்த்தாலும் முழங்கால் நின்றுக்கிறது, முழங்கால் நின்று தான் படிப்பார். 200 முறை புதிய ஏற்பாட்டை மாத்திரம் படிக்கிறார். 200வது முறை தான் அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு என்றால், காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். அல்லையிலே சொல்ல பார்ப்போம்,
கர்த்தர் நல்லவர் என்கின்ற ஒரு வெளிப்பாடு அவருக்கு வந்துச்சு. அவர் நல்லவர் அப்படின்னா நல்லவர் தான். ஏன் கூட கொஞ்சம் தீயவர் அப்படின்னு சேர்த்திக்கலாமா? சேர்க்கவே முடியாது. கர்த்தர் பியூரா காட் இஸ் குட்டு. அல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளோ வேணும் இருள் இல்லை, அவரிடத்தில் எவ்வளோ வேணும் தீமை இல்லை. அவர் 100க்கு 100 நல்ல கர்த்தர் என்பதை கண்டுபிடித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கையிலே தேவன் பயங்கரமானவராய் தோன்றுவார். உடன்படிக்கையை தொட்டதுக்காக ஊசா அப்போவே துடிச்சு கீழே விழுந்து செத்து போயிட்டான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரோடு கூட நடக்க முடியாமல் தவிச்ச நாட்கள் அங்கே உண்டு. வாதையினாலே கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான தேவன்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பழைய உடன்படிக்கை, அது மோசேயின் ஆகமம். இது புதிய உடன்படிக்கையில் இங்கே பார்க்கும்போது இங்கே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குமாரனின் ஆவியை உடைய ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பேழைக்குள்ளே இன்றைக்கி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு வெளிப்பாடு தேவ பிள்ளைகளே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, அவருடைய பயத்தோடு அவரிடத்தில் சேர்ந்து அவரை சேவிக்கவும், நடுக்கத்தோடு களி கூறவும் செய்வோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இங்கே சத்துருக்களுக்கு அவர் பயங்கரமானவர் தான். ஆனால் எனக்கு இயேசுவின் மூலம் தகப்பனாய் இருக்கிறார். எனக்கு நல்ல கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஆமாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் எப்படி இருந்தார்? தேவன் அவருடனே கூட இருந்தார். அந்த இயேசு நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே அவர் எப்படி சுற்றி திரிந்தார்? நல்லவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் ஒரு கெடுதி செய்யாதவராய் நல்ல கர்த்தராய் அவர் சுற்றி திரிந்தார். ஆகவே ஸ்தோத்திரம். அவர் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கண்டார். ஆகவே இனி கர்த்தர் அடிப்பார், உதைப்பார், தூக்கி எறிஞ்சிருவார், கொன்றுவார் அப்படிங்கிற அந்த மாதிரி அடிமைத்தனத்தினுடைய நுகத்தின் ஆவி உள்ளவனாய் நான் இருக்க மாட்டேன். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுகாரத்தின் ஆவி உடையவனாய் இருப்பேன் என்று அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை கண்டுகொண்டபடியினால் அப்பா பிதாவே என்று எழும்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவரை பற்றி பேசும்போது அவர் நல்லவர் என்று மட்டுமே பிரசங்கம் பண்ணினார். ஆகவே அவருடைய பிரசங்கத்தில் நல்ல காரியங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. அற்புதங்கள் நிறைய நடந்தது. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஊனமுற்றவர்கள் சுகமடைந்தார்கள். எலும்பு, கை காலில் எலும்பே இல்லாத, வளர்ச்சி இல்லாதவங்க கூட அந்த கை வளர்ந்து எலும்பெல்லாம் கிடுகிடுன்னு வளர்ந்தது. ஓரல் ராபர்ட்டுடைய ஊழியம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஊழியம். வெறும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர் தான், அதில் ஃபெயிலு. ஆனால் அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் நல்லவர் என்ற அந்த அறிவை அவர் பெற்றுக்கொண்டு எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவருடைய ஊழியத்திலே வளர்ச்சி, அற்புத அதிசயங்கள் ஏராளம். பணம் காசெல்லாம் அதுக்கப்புறம் சாதாரணமாக மாறிடுச்சு. அந்த காலத்திலேயே 250 கோடிக்கு ஓரல் ராபர்ட் அமெரிக்காவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டியிருக்கிறார், பல்கலைக்கழகம். கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாடு பெற்றதினால்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாடு. நான் யோபு பற்றி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேருக்கு அப்படி என்னடா பிரசங்க என்னமோ பண்ணுறாருன்னு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் சோத்திரம், நான் ஒரு சரியான ஒரு தெளிவு பெற்று தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விசுவாசம், உன் விசுவாசம் எப்படியோ அப்படி தான் நீ இருப்ப. அவருக்கு புனிதருக்கு புனிதராக தான் இருப்பார், உத்தமருக்கு உத்தமர் தான். ஆனால் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக தான் இருப்பார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஊழியங்கள் இருக்குது. இதே கல்ட்டு, நகையை கல்ட்டு, அதே கல்ட்டு, எல்லாத்தையும் கல்ட்டு என்ன பண்ணுறது? சத்தியம் உள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா?
இருதயத்தில் தெளிவான சத்தியம் இல்லாவிட்டால், விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வேஸ்ட்டு. நல்லா இருக்கலாம், அழகாக வெள்ளையும் சொல்லையுமா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஒரு பந்து இருக்காது. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லபடி செஞ்சு தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கெட்டது செய்வோமா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் செய்யும்போது, நல்ல பிதாவாகிய நான் உங்களுக்கு நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ என்னை பற்றி ஏன் தப்பாக சொல்லித்தரீங்க? நான் ரொம்ப உங்களை கொடுமைப்படுத்துகிற கடவுள் என்று யார் உங்களுக்கு என்னை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க? சொல்லுங்கள். அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். அதனால தான் இந்த பீடத்தில் நான் எல்லா ஊழியக்காரங்களையும் நான் அனுமதிக்கிறது இல்லை. ஒரு நாள் விட்டோன்னா கூட போதும், நியாயப்பிரமாணிகள் என்ன செய்வாங்க, நியாயப்பிரமாணத்தை எடுத்து உள்ளே வச்சு சபையை ஒரு பயங்காட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த பயத்தின் ஆவியிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த பயத்தின் ஆவி என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நான் யோபு பிரசங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். தேவன் பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை நமக்கு தரல, அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவேகரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமாம், அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவேகரத்தின் ஆவி, பயத்தின் ஆவி அல்ல, பலமுள்ள அன்புள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், கர்த்தர் நீங்கள் அப்படி விசுவாசிச்சா உங்கள் குடும்பத்தை நீங்கள் அப்படி நடத்துவீங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லி நடத்துவீங்க. அவங்களுக்கு அடுத்தது யாராவது கஷ்டப்பட்டுருந்தா கூட நீ கவலைப்படாத, என் கர்த்தர் நல்ல கர்த்தர், நீ அவரை நம்பி வா, உனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், நீ அவங்களையும் கூட்டிகிட்டு வருவீங்க. நீங்கள் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பட்டுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கர்த்தர், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்ல கர்த்தர், நல்ல கர்த்தர் என்று இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். மோசேயின் அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, பழைய உடன்படிக்கை அல்ல, அடிமைத்தனத்தினுடைய ஆவி உள்ளவர்களாய் அல்ல, இங்கே புதிய உடன்படிக்கையின் ஆவி, குமாரனின் ஆவி உள்ளவர்கள். இந்த வீட்டிலும் எஜமானாய் இருக்கிறார், இந்த வீட்டிலும் எஜமானாய் இருக்கிறவர் இங்கே வாசமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இங்கே இருக்கிறோம், இங்கே அடிமைகள் அல்ல நீங்கள். ஆகவே ஸ்தோத்திரம், அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பயப்படாமல் கேளுங்க. இன்றைக்கி இதுக்கு அடுத்த பிரசங்கம் உங்களுக்கு அந்த ஹீலிங், ஆண்டவர் எப்படி சுகமாக்குகிறார். நீங்கள் வியாதியோடு இருப்பதை அவர் எப்பொழுதுமே விரும்புறதில்லை. அது நிறைய இடத்துல இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை அடுத்த பிரசங்கத்தில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நல்லவர் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கண்களை மூடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். ஆமேன். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தகப்பனே, நீங்கள் நல்லவர், தேவன் நீர் நல்லவர், நீர் உண்மையாகவே நீர் பயங்கரமானவர் தான். ஆனால் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலமாய் ஆமீன் நாங்கள் நல்ல கர்த்தரை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் எப்படி அவர்களோடு நீர் வந்து உலாவினீர், அவர்கள் உம்மோடு உலாவினார்கள். அந்த உறவு, அந்த ஆதி மேன்மை மகிமை இன்றைக்கு குமாரன் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல ஆவியை, நல்ல கர்த்தரை, நல்ல இயேசுவை நாங்கள் எப்பொழுதும் தெய்வமாக கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நாங்கள் உம்மோடு இருப்போம் அப்பா, உம்மோடே இருப்போம். உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியம் தெரியல, இந்த வெளிச்சம் தெரியல. இன்றைக்கு எல்லா ஜனங்களும் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட தேவனண்டையில் இன்னும் கிட்டி சேர முடியாமல் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தீமைகளை அனுபவித்து கொண்டு கர்த்தர் பேர்களை பழி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் நல்ல கர்த்தரை அறிந்து நல்லவரை நாங்கள் வாய் நிறைய நெஞ்சு நிறைய நிறைத்து கொண்டு அறிக்கை பண்ணி உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து பயன்படுத்தி ஜெபம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நன்மையால் நாங்கள் நிரப்பிக்கொள்ள போகிறோம். எங்கள் வாழ்க்கையை சுகத்தால் நிரப்பிக்கொள்ள போகிறோம். எங்கள் வாழ்க்கையை பலத்தால் நிரப்பிக்கொள்ள போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடையும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். எங்களுடைய சபை ஒரு மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கும். இங்கே நன்மைகள் விளைந்து அது செழித்து நல்ல கனிகள், நல்ல கதிர்கள்
நல்ல களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். அப்பா, கனி மிகுந்த வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில கொடுக்க நீங்க நல்லவராய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீங்க நன்மையான வகையிலை பேசுங்க. நாங்கள் இன்னும் உம்மை குறித்து அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் இன்னும் உம்மை குறித்து அறிந்து கொள்ளட்டும். இன்னும் நாங்கள் உண்மையிலே வளரட்டும். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.